எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 4. வெளிப்படுத்தல் 2 வசனம் 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஜெபம் செய்வோம். தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை இந்த நாளிலே உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை சரி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறது போல உம்முடைய மெய்யான சத்திய வார்த்தை ஆண்டவரே இந்த நாளிலே மகிமையாக வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே என்ன கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடியேன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தையை கொண்டு வந்தார். தேவனை விட்டு விலகி சென்ற மனிதர்கள், ஆண்டவரை விட்டு விலகி சென்ற மனிதர்கள். ஹல்லேலூயா. அதாவது நான் கடந்த வாரத்திலே போபால் கடந்து சென்றேன். நம்முடைய ஈசினுடைய ஒரு மூத்த போதகர் ஒரு ஆபத்தான நிலையிலே அவருடைய இருதயம் வெறும் 10% மாத்திரமே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து நான் உடனடியாக சென்று நான் மீண்டும் மறுநாள் நான் திரும்பி கொண்டிருக்கும் பொழுது, நான் ட்ரெயின் டிராவலில் இருக்கும் பொழுது நான் வேதத்தை நான் வாசித்து கொண்டு வந்தேன். அந்த வேத வசனத்தை நான் வாசித்து கொண்டு வரும் பொழுது என்னுடைய இருதயத்தில் இந்த ஒரு வார்த்தை வந்தது. என்ன என்று சொன்னால், தேவனை விட்டு விலகி சென்ற மனிதர்கள் என்று சொல்லி. அதை தொடர்ந்து நான் ட்ரெயினில் வரும் பொழுது நான் வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அதாவது வைத்த காரியங்களை இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது ஆண்டவரை விட்டு விலகி சென்ற மனிதர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்ள நிச்சயம் இந்த செய்தி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது முதலாவது நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொண்டீர்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது தேவனை விட்டு விலகி சென்றவர்களுடைய முதல் அடையாளம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் மீதுள்ள அவருடைய முதல் அன்பு இழந்துவிடும். ஹல்லேலூயா. தேவன் மீதுள்ள அந்த ஒரு முதல் அன்பை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் இழந்தவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் இழந்தவர்களாக அவர்கள் காணப்படும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்க அவர்கள் மறந்து விடுவார்கள், ஆண்டவரை துதிக்க அவர்கள் மறந்து விடுவார்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்க அவர்கள் மறந்து விடுவார்கள். ஒரு காலத்திலே ஞானஸ்தானத்தை நாம் பெற்ற பொழுது, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டும் பொழுது மணிக்கணக்காக செபித்த விசுவாசிகள் தான், மணிக்கணக்காக ஆண்டவரோடு கூட வேதத்தை வாசித்த விசுவாசிகள் தான், தியானித்த விசுவாசிகள் தான், ஆண்டவரோடு கூட பேசின விசுவாசிகள் தான். ஆனால் இன்று அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஆலயத்திலே நீங்கள் எந்த ஜெபம் வைத்தாலும் நிச்சயம் அவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆலயத்தினுடைய ஆராதனைகளிலே அவர்களை நீங்கள் என்ன பண்ண முடியாதா? பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதே மாத்திரம் அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவனை துதிப்பதையே அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? நிறுத்தி விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும்
வாரத்தில் எத்தனை நாள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோங்க? ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாளிலே எத்தனை மணி நேரம் நம்ம ஆராதிக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை மணி நேரம் நம்ம ஆராதிக்கிறோம்? 2 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோங்க? ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4 நாள் தான் ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆராதிக்கிறீங்க. டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் நீங்கள் வெறும் 8 மணி நேரம் தான் ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆராதிக்கும்படியாக இந்த ஆலயத்துக்கு வருகிறீர்கள். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரை விட்டு விலகினவர்கள் இந்த வாரத்தில் 2 நாளும் ஆண்டவருக்கு தரமாட்டாங்க. இந்த மாதத்தில் 8 மணி நேரமும் ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டாங்களாம்? தரமாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதும் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு கசப்பாக அவர்களுக்கு காணப்படுமாம். 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை நீ செய்வாயாக, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? நீக்கி போடுவேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கிறப்ப நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்க மறப்பீர்கள் என்று சொன்னால், ஜெபிக்க மறப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை துதிக்க நீங்கள் மறப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி நீ என்னுடைய சமூகத்தில் நீ வருவாய் என்று சொன்னால், நீ ஆதியில் இருந்த அன்பை நீ என்ன பண்ண முடியும்? மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொன்னது போல வாரத்தில் 2 மணி நேரம் தான் ஆண்டவரை என்ன பண்ணுறோங்க? ஆராதிக்கிறோம். மாதத்தில் 8 மணி நேரம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. யாராவது கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு மாதத்தில் எத்தனை மணி நேரம் இருக்குன்ட்டு கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு மாதத்தில் எத்தனை மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னால் 720 மணி நேரம் இருக்கிறது. 720 hours. 720 மணி நேரம் ஒரு வாரத்தில், அதாவது ஒரு மாதத்தில் நமக்கு இருந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம கொடுக்குற நேரம் எவ்வளோங்க? சொல்லுங்கள், எவ்வளோ? வெறும் 8 மணி நேரம் தான் கொடுக்குறோம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ இந்த 8 மணி நேரத்தையும் நீ என்ன பண்ணுற? எனக்காக தராதபடிக்கு நீ உனக்காகவே நீ என்ன பண்ணுற? ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பை இழந்தவர்கள், ஆதியினுடைய அன்பை இழந்தவர்கள், அவர்கள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்களா? ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. நீங்கள் துதியின் நேரத்தில் நம்ம அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன தான் அவர் ஆவியில் நிறைந்து பாடல்களை பாடினாலும், என்ன தான் உங்களை துதியின் ஆராதனையில் நடத்தினாலும், என்ன தான் உங்களை அவர் ஆராதனைக்குள்ளாக நடத்தினாலும், அவர்கள் ஆண்டவரை என்ன பண்ண மாட்டாங்களா? துதிக்கவே மாட்டாங்க. ஏன் துதிக்க மாட்டாங்கன்னா, வாசிங்க சங்கீதம் 115 17ஆம் வசனம், 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 115 17 18 ஒருவர் வாசிக்கலாம். இறந்தவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள், மௌனத்துக்குள் இறங்குகிறவர்களும் என்ன பண்ண மாட்டாங்களா? கர்த்தரை துதியார்கள். அடுத்து, நாமோ இன்று முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யார் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க? சொல்லுங்கள், யார் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க? மரித்தவர்கள். புரியுதுங்களா? அப்போ
நீங்கள் ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்கவில்லை என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் மரித்தவர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சரீர அளவிலே நீங்கள் காலையுமே எழுந்து ஆயத்தப்பட்டு ரெடியாகி ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் வந்து அமர்ந்திருந்தாலும் ஆவியிலே நீங்கள் மரித்தவர்கள் தான், ஆவியிலே நீங்கள் செத்தவர்கள் என்பதை என் வேதாகமம் தெளிவாக சொல்கிறது ஐயா. ஆலயத்திற்குள்ளாக வந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக உடைய வாயிலிருந்து துதியின் வார்த்தை வரவில்லை என்று சொன்னால் செத்தவர்கள் என்று என் வேதம் தெளிவாக சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள மேன்மைப்படுத்தலை. நீங்கள் துதிக்கிறப்ப என்னையோ அல்லது போதகரையோ நீங்கள் மேன்மைப்படுத்தலை. நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களை உண்டாக்கின ஆண்டவரை நீங்கள் மேன்மைப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் வாய் திறந்து துதிக்கும் பொழுது ஆண்டவர் இம்மட்டும் உங்களை நடத்தி வந்த அந்த வழிகளை எண்ணி, இம்மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி, இம்மட்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி, சுகத்தை எண்ணி, பலத்தை எண்ணி, ஆரோக்கியத்தை எண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரை துதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டும், நான் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த நான் துதிக்கவில்லை. என்னை உண்டாக்கி, என்னை உருவாக்கி, என்னை ஆசீர்வதித்து இம்மட்டும் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிற என்னுடைய நல்ல தகப்பனை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், என்னன்னா 2 மணி நேரம் ஆலயத்தில் வந்து உட்காரலைன்னா அவங்க வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கும் தெரியுங்களா? மருத்துவமனையில் போயிட்டு மணிக்கணக்காக உட்காரணும். சின்ன ஒரு நோயே உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, வரக்கூடாதுன்னு நான் செபிக்கிறேன். சின்ன ஒரு பலவீனம் என்று சொல்லுங்களேன், ஒரு கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் பீட் ஒரு நிமிடத்திற்கு 70லிருந்து 75 இருக்கணும். திடீர்னு 30 ஆயிடுச்சு. என்ன ஆகும்? சரீரத்தில் ஒரே ஸ்வெட்டிங் ஆகும். உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம கூகுள் டாக்டர்ஸ் இருக்காங்க, எடுத்து என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு பார்ப்பாங்க, பாப்பா இது ரொம்ப டேஞ்சர். உடனே எங்கே போனோம்? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். டாக்டர் தேட்டரில் இருக்காருங்க, உட்காருங்க. வருவார், உட்காருங்க. சர்ஜரி ரூமில் இருக்கார், உட்காருங்க. டைமு பார்த்தா 8 மணி நேரம் போயிருக்கும். ஒரு மாதத்தினுடைய மொத்த ஆராதனை நேரமும் எங்கே போய் நம்ம கொடுக்குறோங்க? ஒரு மருத்துவமனையில் போய் கொடுக்குறோங்க. எதுக்கு? நமக்கு வந்த அந்த ஹார்ட் ப்ராப்ளத்தினால அந்த மருத்துவரை பார்க்க எவ்வளோ நேரம் உட்கார்றோம்? 8 மணி நேரம் உட்கார்றோம். நீங்கள் 2000 ரூபாய் நீங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியே நீங்கள் மருத்துவரை நீங்கள் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாலும் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறாங்க? உங்களை உட்கார வைக்கிறாங்கய்யா. புரியுதுங்களா ஐயா? ஆண்டவரை நீ துதிக்க மறப்பா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை துதிக்க செய்யும்படியாக அவர் எடுக்கிற அந்த படிகளும், உங்களை துதிக்க செய்யும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிற காரியங்களும், கடந்து செல்லுகிற பாதைகளும் ரொம்ப கடினமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப கடினமாக இருக்கும். ஹல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை, ஆனால் நம்மளோட ரெகுலர் டைம் எத்தனை மணிக்குங்க? 7:50. நம்முடைய ரெகுலர் டைம் எத்தனை மணிக்கு? 7:50. ஒரு சிலரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், கடைசி ஜெபம் போடும்போது தான் உள்ளே வருவாங்க. செய்தி கடைசி பாயிண்ட் பேசுகிறப்ப தான் உள்ளே வருவாங்க. புரியுதுங்களா? அப்படி என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் பெறுகிறது வெறும் 10 அல்லது 20% தான். அந்த 80% ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இழந்து விடுகிறீர்கள் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நீ காலமே ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீ நேரத்தோடு கூட அமர்ந்து ஜெபத்தில் இருந்து ஆயத்தப்பட்டு அந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வாய் என்று சொன்னால் அந்த ஆராதனை உனக்கு மகிமையான ஒரு ஆராதனையாக இருக்கும். ஹல்லேலூயா.
அதை விட்டுட்டு நீ 7:30 மணிக்கும் 7:40க்கும் 7:50க்கும் இதுதான் என்னுடைய டைமுனா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரம் வர நாட்களில் அதிகமாக மருத்துவமனையில் தான் இருக்கும். இங்கே நீங்கள் நேரத்தை கொடுக்கலன்னா அடுத்து நீங்கள் எங்கே தான் கொடுக்க வேண்டியிருக்கும்? உங்களுடைய நேரத்தை எங்கே கொடுக்க வேண்டியிருக்குங்க? மருத்துவமனைக்கும் மற்ற காரியங்களுக்கும் தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? கொடுக்க வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் தியானித்தோம், தேவன் மீது உள்ள முதல் அன்பை என்ன பண்ணுவாங்க? இழந்து விடுவார்கள். ரெண்டாவது, தேவனை விட்டு விலகி சென்ற மனிதரினுடைய அடையாளம். ரெண்டாவது என்ன அடையாளம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் செபத்தையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? புறக்கணிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 119 105 எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது எப்படி இருக்கிறதா? வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது யாருக்கு இருக்கும்னா, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு தான் இந்த ஒரு வார்த்தையானது எப்படி இருக்குமா? தீபமாக இருக்கும். அடுத்து எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்கும். ஆனால் கர்த்தரை விட்டு விலகினவர்களுக்கு, கர்த்தருடைய அன்பை விட்டு விலகினவர்களுக்கு அது ஒரு நாளும் அது என்ன பண்ணாதான்? தீபமாய் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனமானது ஒரு நாளும் அது வெளிச்சமாக என்ன பண்ணாதான்? இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருவர் வாசிக்கலாம். யோசுவா 1:8 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதபடிக்கு எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு, நல்ல கவனிங்க, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஹல்லேலூயா. இரவும் பகலும் எதை தியானிக்கணுமா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இரவும் பகலும் எதை தியானிக்கணுமா? எதை தியானிக்கணுமா? எதை தியானிக்கணுமா? தேவனுடைய வசனத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மணிக்கணக்காக நம்ம எதை தியானிக்கிறோங்க? இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸை தான். சமீப காலமாக ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்னு வராரு பாருங்க. நாட்டில் வேலையே இல்லாத மாதிரி அவருடைய ரீல்ஸை பார்க்க இன்றைக்கு எல்லோருக்கும் நேரம் இருக்கிறது. புரிகிறதா? ஒரு நாட்டை ஆளுகிறவருக்கு எப்படி தான் அவ்வளோ நேரம் இருக்குதுன்னு எனக்கே புரிஞ்சிக்க முடியல. ஊழியத்தில் ஓடுற எங்களுக்கு மொபைலில் கால் அட்டன் பண்ண நேரம் இருக்காது. அடுத்தடுத்த காரியங்களை திட்டமிடுகிறது, அடுத்தடுத்த கான்ஃபரன்ஸில் செமினாரில் பேசுகிற காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், அடுத்தடுத்த திருச்சபையின் காரியங்கள், இதிலே எங்களுடைய நேரங்கள் கடந்து செல்லும். ஆனால் ஒரு நாட்டை ஆள்றவருக்கு எப்படி நேரத்தை எடுத்து எப்போ பார்த்தாலும் இந்த மன் கி பாத்தை பேசுகிறாரு, எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸும் பேசுகிறாருன்ட்டு புரியவே மாட்டிருக்குங்க. எதற்கு நான் சொல்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு? நேரத்தை எதைக்கோ நீங்கள் பயன்படுத்த நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் கொடுக்க வேண்டியது இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படியாக உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணுங்க? கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, யாருடைய இருதயத்தின் மனதில் உள்ள வார்த்தைகளை கேட்க நம்ம என்ன பண்ணுறோங்க? நேரத்தை கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஒரு மூத்த பிஜேபி தலைவர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், பிஜேபி பார்ட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் என்னை ஒரு முறை கூப்பிட்டாரு. ஐயா, நீங்கள் இந்த மன் கி பாத் வரீங்களான்ட்டு. அது என்னை பொறுத்த வரைக்கும் மன் கீழே அது மங்கி பாத்துன்ட்டு. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், வந்து கேட்க மாட்டேன். வேணும் என்று சொன்னால் இந்த வேதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வாசிங்க. இந்த வேதத்தை தியானிங்க. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்களை நடத்தும். ஏன் நான் தைரியமாக சொன்னேன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரும் ஒரு கிறிஸ்டியன் தான். ஹல்லேலூயா. அவரும் ஒரு
கிறிஸ்துவர் தான். ஆகையினால நான் தைரியத்தோடு கூட சொன்னேன், வேதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாசிங்க, இதில் இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, எந்த அளவுக்கு நீ வேதத்தை வாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு இயேசுவின் இருதயத்தை நீ புரிந்து கொள்ள முடியும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய வார்த்தையை நீ அறிந்து கொள்ள முடியும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. ஏன் அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் அதிகாலையில் வச்சிருக்காரு? காலை தோறும் என்னுடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஏன் அந்த புதிய கிருபை ஆண்டவர் காலையிலே வைத்திருக்கிறார்? ஏனென்று சொன்னால், நீ காலை தோறும் நீ தேடும் பொழுது அந்த புதிய கிருபை உன்னை நடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் சுகத்தோடு கூட பலத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை அவசியம். நாம் எடுக்கிற காரியத்திலே ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை அவசியம் ஐயா. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை காண்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கிறோம் என்று சொன்னால், அது நம்முடைய பலத்தினால அல்ல, அது நம்முடைய தாளந்துகளினால அல்ல, அது நம்முடைய சொந்த சுய பலத்தினால அல்ல, சொந்த அறிவினால அல்லையா, அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காலை தோறும் என்னுடைய கிருபை புதியதாக இருக்கிறார். அதை தான் கொண்டு போய் அவர் எங்கே வச்சிருக்காரு? அதை அதிகாலையில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அதிகாலையிலே தேடும் பொழுது தான் அந்த கிருபை என்ன பண்ண உனக்கு கிடைக்கும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு சாதாரண கிறிஸ்துவனாய் நீ வாழ்ந்து விட்டு கடந்து சென்று விடலாம் என்று நினைத்தாய் எப்பா என்று சொன்னால், நீ கிருபையை நீ என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. ஒரு சாதாரண கிறிஸ்துவனாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அந்த கிருபையை நீ என்ன பண்ண முடியாதா, பெற முடியாது. ஆண்டவர் அந்த கிருபையை அதிகாலையிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், காலை தோறும் நீ தேடும் பொழுதுதான் அந்த கிருபை உனக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. அதிகாலையில் நீ தேடும் பொழுதுதான் அந்த கிருபை உனக்கு வெளிப்படும் ஐயா. அந்த கிருபை ஒன்று மாத்திரம் உன்னோட வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை பல உயர்வுகளை காண செய்வார், பல உயர்வான இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வார். நீ ஒருவேளை உலக பார்வையிலே நீ ஒரு முட்டாளாக நீ காணப்படலாம், உலக பார்வையிலே ஒன்றுக்கும் உதவாதவனாக நீ காணப்படலாம், உலக பார்வையிலே நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லப்படலாம். ஆனால் அந்த கிருபை மாத்திரம் உனக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை ராஜாக்களின் மத்தியிலே அமர செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை மாத்திரம் உனக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே அமர வைக்கிறவராய் இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் அதிகாலையிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள காலமே நீ ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், காலமே நீ ஆண்டவரை தேட வேண்டும் ஐயா. காலமே நீ ஆண்டவரை தேட வேண்டும், காலமே நீ ஆண்டவரை தேட வேண்டும் ஐயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு விலகி சென்றவர்களுடைய முதல் அடையாளம், அவர்கள் முதல் அன்பை என்ன பண்ணுவாங்க, இழப்பார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நேசித்த அன்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் மீது வைத்திருந்த அந்த ஒரு அளவு கடந்த ஒரு துதி ஆராதனை, ஆண்டவரை தேடுகிற நேரம், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்களாம், இழப்பார்கள். ரெண்டாவது எதை இழப்பார்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையும் செபத்தையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இழப்பார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, அதாவது தேவனை விட்டு விலகி சென்றவர்களுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் உலகத்தின் மீது அன்பு அதிகரிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் மீது அன்பு வைப்பார்கள், அல்லது உலகத்தின் மீது அதிகமாக அன்பு வைக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்தை நீங்கள் ரொம்ப நேசிச்சிங்கன்னா, உலகத்தை நீங்கள் ரொம்ப நேசிச்சிங்கன்னா அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அன்பிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எல்லாம் உங்களுக்கு தேவை தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாம் உங்களுக்கு தகுதியாய் இராது. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு தேவை தான், ஆனால் எல்லாம் உங்களுக்கு தகுதியாய் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உலகத்தின் காரியத்திற்காக நீங்கள் ஆசைப்படுகிறது தவறு இல்லைங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணாதுங்க, தகுதியாய் இராது. உலகத்தை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன பண்ணியிருக்கிறீங்க, விலகி இருக்கிறீர்கள். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஒருவர் வாசிக்கலாம். உலகத்திலும், நல்ல இந்த வசனத்தை கவனிங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்றார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க என்ன பண்ணக்கூடாதா, அன்பு கூறக்கூடாது. அடுத்து வாசிங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நீங்க உலகத்தை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்ககிட்ட எந்த அன்பு இல்லைங்க, என்ன அன்பு இல்லை, பிதாவின் அன்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இயேசுவினுடைய அன்பு இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நான் நிறைய வியாபாரிகளை சந்திப்பது உண்டு, ஓகேங்களா? பெரும் பணக்காரர்களை சந்திப்பது உண்டு. அவர்களை சந்திக்கும் பொழுது நான் கண்டிப்பாக ஒரு கேள்வியை கேட்பது உண்டு. என்ன என்று சொன்னால், உங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம், உங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம்? அவர்கள் சொல்கிற 2 காரியம். ஐயா, வியாபாரத்தில் நாங்கள் செய்கிற இந்த தொழிலிலே எவ்வளவு தான் நாங்கள் பிஸியாக இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக நாங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு பெரிய ஆளனா இரு, நீ ஒவ்வொரு மாதமும் நீ கோடியில் நீ பணத்தை பார்க்குறவனா இரு, நோ மேட்டர், அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுப்பா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய இசிசி ஊழியங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின் டோனர் ஸ்டான்லி டேம் அவர்கள். அவருடைய பெயர் ஸ்டான்லி டேம். 106 வயதிலே கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். எப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து நம்முடைய தலைவர்கள் அவரை சந்திக்க சென்றாலும் அல்லது இந்திய தேசத்திலிருந்து யார் அவரை சந்திக்க சென்றாலும் அவர் முதல் கேள்வி கேட்பது, இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இங்கிருந்து நம்மால் எதுக்கு அங்கே போகிறான்னா, அமெரிக்கன் பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய ஒரு வியாபார கம்பெனி, அமெரிக்கன் பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லி அமெரிக்காவிலே ஒட்டுமொத்த, அதாவது அமெரிக்காவையும் நீங்கள் இணைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான பகுதிக்கு அவருடைய பிளாஸ்டிக்ஸ் தான் பயன்படுத்துகிறார்கள். பெரும் கோட்டீஸ்வரர். கோடிக்கணக்கான பணத்தை கிட்டத்தட்ட 125 நாடுகளுக்கு கொடுக்குறார். அவருக்கென்று சொல்லி அவர் எடுத்துக்கிற பணம் பார்த்திங்கன்னா வெறும் 2% தான், ஒன்லி 2%. 98% அப்படி என்று சொன்னால் அது எத்தனை கோடிகள் இருக்கும் என்று கணக்கு போட்டு பாருங்கள். அத்தனை பணத்தையும் அவர் கொடுக்கிறதற்கு ஒரே ஒரு நோக்கம், நான் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நான் கொடுக்கிறேனோ அவ்வளவாய் கர்த்தருடைய வியாபாரத்தை என்ன பண்ணுறாரு, இந்த அமெரிக்கா தேசம் முழுவதும் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நீ நேரத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்காக உன்னுடைய தசம பாகத்தை நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய சம்பளம் நீங்கள் வாங்குகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே நீங்கள் எவ்வளவு பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு ஏற்றாற் போல சரியாக நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஐயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்களை தலைக்க செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு வருஷம் ஃபுல்லாத்துக்கும் ஒரு 100 ரூபாய் உள்ளே வச்சுட்டு கார்டை அடித்து கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன அசிங்கப்படுத்தலை,
ஆண்டவரை அசிங்கப்படுத்துறீங்க. முழு வருஷத்துக்கும் அப்படியும் கொடுத்தவங்க இந்த ஆலயத்தில் உட்காந்துருக்கிறீங்க. முழு வருஷத்துக்கும் 100 ரூபா வச்சு காடை அடிச்சுட்டு கொடுக்குறீங்க. அதை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் வந்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே ஏதோ அறிந்து அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செஞ்சிட்டாரு, மன்னிச்சிருங்கப்பா. ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா ரொம்ப நிலைமையே மோசமாக இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு வந்த பொழுது, நான் இந்த இப்படியாக வைத்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பொழுது என்னுடைய இருதயத்தில் உடனடியாக வந்தது, ஆண்டவரே அவரை மன்னியும். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஐயா, கர்த்தருக்காக நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் இன்று வரை ஏழையானதாக சரித்திரம் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தருக்காக கொடுத்துட்டு நான் பிச்சைக்காரனாக உட்காந்துருக்கிறேன் ஐயா, கர்த்தருக்காக கொடுத்துட்டு நான் தரித்திரமாயிட்டேன் ஐயா, கர்த்தருக்காக கொடுத்துட்டு இன்றைக்கி துணியே இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, சாப்பாடே இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தருக்காக கொடுத்தேன், கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை தலைக்க செய்திருக்கிறார். கர்த்தருக்காக கொடுத்தேன், கர்த்தர் என்னை பல மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே திருச்சபையில் ஹிந்தி திருச்சபையில் ஊழியத்தை செய்த ரெவரண்ட் PK ராபர்ட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாள் விசுவாசிகள், ஹிந்தி திருச்சபை. அவருடைய மூத்த மகனை சந்தித்து 2 மணி நேரம் கடந்த நாளில் பேசினேன். அவர் சொல்லும் பொழுது சொன்னார், ஐயா, எந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டவருக்காக கொடுத்தோமோ, எங்களுடைய நேரத்தை கொடுத்தோம், ஆராதனையிலே எங்களுடைய நேரத்தை கொடுத்தோம், ஆண்டவருக்காக இல்லாமையிலே எங்களுடைய காணிக்கையை கொடுத்தோம். நாங்கள் வீட்டில் பார்க்குறப்ப இதுதான் கடைசி காசாக இருக்கும், இதுதான் 10 ரூபாவாக இருக்கும், இதுதான் 15 ரூபாவாக இருக்கும், இதுதான் 20 ரூபாவாக இருக்கும். அந்த காசை கொண்டு போய் அப்படியே காணிக்கை பையில் போட்டோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் எப்படி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால், 15 கோடிக்கு அமெரிக்கா டெக்சஸில் என்னுடைய சகோதரர் எபினேசர் வீட்டை வாங்கியிருக்கிறார். டெல்லியில் இன்றைக்கு 4 மாடி இல்லத்தை நான் வாங்கியிருக்கிறேன். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இல்லாமையில் இருக்கும் பொழுது இதே ஈசிய திருச்சபையில் நாங்கள் கர்த்தருக்காக தியாகத்தோடு கூட கொடுத்தோம். கர்த்தர் இன்றைக்கு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தழைக்க செய்திருக்கிறார். இதல்லவா சாட்சி? ஹல்லேலூயா. இதல்லவா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம்? ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் ஐயா. எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை கனப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் பல மடங்கு உன்னை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை நீ அசிங்கப்படுத்துவனா, அவர் வாழ்க்கையை மொத்தமாக அசிங்கப்படுத்திடுவார். வெளியே தலை காட்ட முடியாது, அந்த நிலைமைக்கு போயிடும். கர்த்தரை எதிர்த்து நின்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லைங்க. கர்த்தரை எதிர்த்து நின்றவர்கள், ஆண்டவரை எதிர்த்து நின்றவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாதுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார், உங்களுடைய குடும்பத்தை கனப்படுத்துகிறார், உங்களுடைய சந்ததியை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், யாரெல்லாம் கர்த்தருக்காக உற்சாகமாய் கொடுத்தார்களோ கர்த்தர் இன்றைக்கு அவர்களை உயர்ந்த இடத்தில் அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்தார்களோ கர்த்தர் அவருடைய குடும்பத்தை உயர்ந்த இடத்தில் அமர செய்திருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்காக உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பத்தை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசியுங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அது யாரால் உண்டானவைகள்? அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. 3 காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. முதலாவது என்னங்க? சத்தமாக சொல்லுவோமா? மாம்சத்தின் இச்சை. 2வது கண்களின் இச்சை. 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களும் யாரால் வருகிறது? பிசாசினால் வருகிறது, உலகத்தினால் வருகிறது. ஹல்லேலூயா. ஐயா, ஒருவரை பார்க்கும் பொழுது
ஒரு மாம்ச இச்சை வருகிறது என்று சொன்னால், ஒருவரை பார்க்கும் பொழுது மாம்சத்தின் இச்சையிலே விழுவீர்கள் என்று சொன்னால், அது உலகத்தினால் வருகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது எது சொல்லப்படுகிறது? கண்களின் இச்சை. ஹல்லேலூயா. யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் கண்களோடு கூட நான் பாவம் செய்யாதபடிக்கு உடன்படிக்கை நான் என்ன பண்ணேன்? செய்து கொண்டேன். என் கண்களால் நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி நான் என்ன பண்ணேன்? உடன்படிக்கை செய்தேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு சிலர் பார்வைலாம் ரொம்ப டேஞ்சரான பார்வைங்க, புரியுதுங்களா? மேலேருந்து கீழே ஸ்கேன் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. அவங்க 4 நாள் மருத்துவமனைக்கு தான் போகணும், புரியுதுங்களா? 4 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஏன்? அந்த ஒரு பார்வை போதும். அது கண்கள் நிச்சயா, அது என்ன இச்சைன்னு எனக்கு தெரிலங்க. அந்த பார்வை ரொம்ப ஆபத்தான ஒரு பார்வை. அந்த பார்வை இருக்குன்னா தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒருத்தரை பார்க்கணுன்னா அவங்க முகத்தை மாத்திரம் பார்த்து பேசணும், அதுக்கு கீழே நான் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? கண்களோடு கூட யோபு உடன்படிக்கை செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுங்க? செஞ்சு பாருங்க. தலையை பார்க்குறப்ப கம்பலை பார்க்குறது, அது கீழே நெக்லஸை பார்க்குறது, அது கீழே தாலியை பார்க்குறது, 20 பவுனு 25 பவுனு, இப்படியே ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் 2 லட்ச ரூபா சாரி, 3 லட்ச ரூபா சாரி, இவர் போட்டிருக்கிற ஷர்ட்டு இத்தனை ஆயிரம், இவர் போட்டிருக்கிற பேண்ட்டு இத்தனை ஆயிரம். இதெல்லாம் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? சொல்லுங்கள். இல்லை நீங்கள் துணி கடை தான் ஆரம்பிக்க போகிறீங்களா? இதெல்லாம் வேல்யூ பண்ணி போய் துணி கடை ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லுங்கள். இது நமக்கு தேவையில்லாத வேலை. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் போடுறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறப்ப நீ போட்டுக்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாத மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் கண்களின் இச்சையில் விழுறது மாத்திரம் இல்லாமல் அவருக்கும் சேர்த்து ஜுரத்தை என்ன பண்ணுறீங்க? கண் வலியும் ஜுரத்தையும் காது வலியும் கொடுத்து, என்னங்க இது? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இது யாரால் உண்டானவைகள்? உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்லாம் ஒருத்தரை பார்க்குறேன்னா அந்த ஃபேஸோடு பார்த்து பேசிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு அங்கே பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்துட்டு வந்து கேட்பாங்க, ஐயா அதை பார்த்தீங்களா? அவங்க சாரியை பார்த்தீங்களா? அவர் போட்டு இந்த துணியை பார்த்தீங்களா? ஷூவை பார்த்தீங்களா? அது என் வேலையே இல்லை. ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்கிறார், அவர் போடுறாரு. ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், அவரை உயர்த்திருக்கிறார், அவர் அதை போடுறாரு. அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லுங்கள். நீ தேடலை, உனக்கு கிடைக்கல. அவர் தேடுறாரு, அவருக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேடும் பொழுது கர்த்தர் உன்னை எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்துகிறாயோ, தேடுகிறாயோ, அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன்னை கனப்படுத்துகிறார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னதுங்க? ஜீவனத்தின் பெருமை. சரளமாக நம்ம வாயில் வர ஒரு காரியம்தான். மேன்மை பாராட்டுகிறது, பெருமை பாராட்டுகிறது. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, இந்த ஒரு காரியம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. இது யாரால் உண்டானவைகள்? யாரால் உண்டானவைகள்? இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க, ஐயா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் இப்படி இருந்தையா, ஊரில் 10 வீடு இருந்துச்சுயா, ஊரில் நாங்கள் தான் பெரும் பணக்காரர், இன்றைக்கி எப்படி இருக்க? இன்றைக்கி போட துணி இல்லையா? அப்போ பேசக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அது எது? அது ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கி நீ ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நீ என்ன பண்ணணும்? பேசணும். இன்றைக்கி நீ போட துணி இல்லாமல் பிச்சைக்காரனாக இருந்தால் நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஊரில் நான் அப்படி இருந்தேன், அத்தனை ஏக்கர் வச்சுருந்தேன், கை ஃபுல்லாக 10 மோதிரம் போட்டுருந்தேன், உன்னை யாராவது கேட்டாங்களா? காலில் கூட போட்டுக்கோ, யார் வேணாண்ணா? கர்த்தர் உனக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணு? போட்டுக்கோ, வேணான்னு சொல்ல. ஆனால் அந்த ஜீவனத்தின் பெருமையை நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இந்த மோதிரத்தை கழுதி, இது இத்தனை சவரையா, இத்தனை கிராமியா, யாராவது உன்னை கேட்டாங்களா? சொல்லுங்கள். செயினை போட்டு வந்துட்டு, இந்த செயின் இந்த கடையில் வாங்கினேன், இதோட பில்லு இவ்வளவு,
இது இத்தனை கிராமில் வாங்கினேன், இத்தனை கேடிஎம்மில் வாங்கினேன். யாராவது உங்களை விசாரிச்சாங்களா? இல்லை. நீங்களாக போய் வாலண்டரி என்ன பண்ணுறது? உங்களை குறித்தே என்ன பண்ணுறீங்க? பெருமை பேசுறது. புரியுதுங்களா? உங்களுடைய குடும்பத்தை குறித்தே பெருமை பேசுறது, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தே பெருமை பேசுறது, உங்களை குறித்தே உயர்வாய் பேசுகிறது. இது யாராவது கேட்டாங்களா? யாரும் இல்லை. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், உனக்குள்ளாக இருக்கிற பெருமையின் எண்ணத்தை காட்டுகிறது ஐயா. இது தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாம்சத்தின் இச்சையாக இருக்கலாம், கண்களின் இச்சையாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம். அறிந்து கொள்ள வேண்டும், இது இயேசுவால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். இதிலிருந்து விலக்கி உங்களை காத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்கிறீர்கள் ஐயா. ஹல்லேலூயா. ஐயா, நீ இயேசுவை நீ பின்பற்றும் பொழுது உனக்குரிய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவை வேணுமோ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அதை சந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கேட்கிறதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்கள் தேவைகளை என்ன பண்ணுறாருங்க? அறிந்திருக்கிறார். அதின் காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற உங்களுக்கு காரை கேட்குற நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் போட முடியுமா? 170 ரூபா நல்ல பெட்ரோல். புரியுதுங்களா? நாடு அந்த நிலைமையில் இருக்குது. போட முடியுமா? வீட்டில் அரிசி பொங்கவே காசு இல்லை, ஆனால் நமக்கு எது வேணுமா? கார். ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காரியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் உங்களுக்கு வாகனத்தை கொடுக்குறாருன்னா அதை வாங்க பணத்தையும் கொடுப்பாரு, அதுக்கு போட வேண்டிய பெட்ரோல் டீசலையும் கொடுப்பாரு, அதை ஓட்ட வேண்டிய டிரைவரும் உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த நேரம் வரைக்கும் அவருடைய கரத்தில் என்ன பண்ணுங்க? பொறுமையாக காத்திருங்க ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமும் அதன் இச்சையும் என்ன பண்ணுங்க? ஒளிந்து போகும். நீ ஆண்டவருடைய சித்தத்தை நீ செய்வாயானால் நீ எப்படி இருப்பாய்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீரூற்றண்டையிலே நடப்பட்ட செடியைப் போல நீ கனி தருகிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செழித்து ஓங்கி நிற்கிற பனையைப் போல நீ உயர்ந்திருப்பாய் ஐயா. எப்பொழுது? நீ ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்து நீ ஆண்டவரை நேசிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது, தேவனை விட்டு விலகி சென்ற மனிதனுடைய 4வது அடையாளம் துரிதமாக நான் முடிக்கிறேன். பாவத்தில் தொடர்ந்து அவன் வாழ்கிறவனாக இருப்பான். பாவத்தில் தொடர்ந்து வாழ்கிறவனாக இருப்பான். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம்தான். முதல் 2 வசனம், ஆனால் 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். ஏசாயா 59:2. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்னதுங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? உங்கள் பாவங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகி சென்ற மனிதன் 4வது எப்படி இருப்பானா? தொடர்ந்து பாவத்தில் தான் இருப்பான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி. ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவருடைய ரேமாவின் வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது மனசாட்சி சொல்லும், இன்றைக்கே பாவத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து இன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்தில் பாவத்தை விட்டு இந்த நாளிலிருந்து ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்னொரு மனசாட்சி சொல்லும், இன்றைக்கி 1ஆம் தேதி தானே, அடுத்த 1ஆம் தேதி பார்த்துக்கலாம். இன்றைக்கி 10ஆம் தேதி தானே, இன்னும் ஒரு 20 நாள் என்ன பண்ணுவோம்? அனுபவிப்போம். அடுத்து 1ஆம் தேதி என்ன பண்ணுவோம்? பார்த்துப்போம். இந்த ஆளுங்களுக்கு 1ஆம் தேதியே வராது. புரியுதுங்களா? எத்தனை மாதம் கடந்தாலும் அந்த 1ஆம் தேதியே வராது. ஏன்? 1ஆம் தேதி வந்தால் அடுத்த 1ஆம் தேதி, இந்த வருஷம் ஜனவரி 1 வந்தால் அடுத்த வருஷம் ஜனவரி 1. கடைசியாக எப்போ மணந்துருவான் தெரியுமா?
அந்த பெட்டி உள்ள போகிறோம், உயிர் போகுது, ஐயர் வர போகிறாரு, பரலோகமே என் சொந்தமே நமக்கெல்லாம் பாட போகிறாங்கன்னா அன்றைக்கி மனம் திரும்பும், ஐயா இயேசுவே என் பாவத்தை மன்னியும். அப்போ மன்னிச்சா என்ன, மன்னிக்கலனா என்ன, உனக்கு நரகம்தான். வாழ்க்கை ஃபுல்லாக குடிச்சுப்புட்டு குடிகாரனாகவே வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் நான் மனம் திரும்பிட்டேன்னா, இது நீ யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்கள்? யாரை ஏமாத்துறீங்க? உங்களை ஏமாத்துறீங்களா இல்லை உங்களை படைத்த ஆண்டவரை ஏமாத்துகிறீங்களா சொல்லுங்கள்? பெருங்குடிகாரங்களாம் ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிறாங்க. ஏன் செலிப்ரேட் பண்ணோயா? அது என்னன்னு எனக்கும் புரியல. நானும் ஒரு சிலரை கேட்டிருக்கேன். பெருங்குடிகாரங்க என்னையா இப்படி கொடுக்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாடுறோம்யா. இப்படியா கொண்டாடுறது? யோசிச்சு பாருங்க. எதற்காக நான் இந்த உதாரணத்தை கொடுக்குறேன்னா, இவர்கள் ஒரு நாளும் மனம் திரும்ப மாட்டார்கள். ஏன்? மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பாவத்தோடு கூட வாழ விரும்புகிறவர்கள், உலகத்தோடு கூட வாழ விரும்புகிறவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள், குடியை நேசிக்கிறவர்கள், அந்த உலகத்தோடு கூட இருக்க அவர்கள் விரும்புகிறபடியினால அந்த குடியையும் விட மாட்டாங்க, அந்த பாவமான பழக்கத்தையும் விட மாட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது, ரேமாவின் வார்த்தை வரும் பொழுது, இன்றைக்கே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு மனம் திரும்புகிறார்களோ, தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய இருதயத்தை பார்த்து ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் நீ மனம் திரும்பி நீ கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. சகீயுடைய வாழ்க்கையில் அதை தானே பார்க்குறோம் ஐயா. அவன் எல்லாவற்றையும் விட்ட பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்? அவன் எல்லாத்தையும் விட்ட பின்பு தான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐந்தாவது கடைசியான ஒரு காரியம், தேவனை விட்டு விலகி சென்றவர்களுடைய கடைசி அடையாளம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், விசுவாசிகளின் ஐக்கியத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க? விலகிடுவாங்க. நமக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குல்ல. இப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோன்னா நம்ம யாருங்க? விசுவாசிகளின் ஐக்கியம். இந்த ஐக்கியத்திலிருந்தே விலகிடுவாங்க. ஆனால் அவர்கள் ஆலயத்திற்கு எப்போ வருவாங்கன்னா, எப்போ நீங்கள் சாப்பாடு போடுறீங்களோ அன்றைக்கி வருவாங்க. ஆலயத்தில் என்னைக்கு கொண்டாட்டம் இருக்கோ அன்றைக்கி வருவாங்க. ஆலயத்தில் என்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதோ அன்றைக்கி வருவாங்க. ஆனால் மற்ற நாளில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவர்களை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஐக்கியத்தை அவர்கள் விரும்பாதவர்கள். தேவனுடைய ஐக்கியத்தை அவர்கள் என்ன பண்ணலங்க? விரும்பலை, நேசிக்கல. நேசிக்கிறது சாப்பாட்டை மட்டும்தான். நீங்களும் பாருங்கள், என்றைக்கெல்லாம் நம்ம சாப்பாடு போடுறோமோ அன்றைக்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அவங்க நம்ம ஐக்கியத்தில் இல்லை, சாப்பாட்டுக்கு வருகிற கூட்டம் அது. புரியுதுங்களா? நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு கடினமாக இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். திஸ் இஸ் ட்ரூ. இதுதான் சத்தியம். கடினமான இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். ஆனால் இதுதான் ஐயா உண்மை. இதுதான் உண்மை. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்ல நான் இங்கே வரவில்லை. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் மணிக்கணக்காக பேசின காரியத்தையே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் ஐயா. ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். இல்லத்தில் சென்று நீங்கள் வாசிங்க. பிரசங்கி 4:9-10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 18:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 10:24-25 நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள், இவர்கள் விசுவாசத்தின் ஐக்கியத்திலிருந்து ஏன் இவர்கள் விலகி செல்லுகிறார்கள், எதை இவர்கள் வெறுக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஐயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு விலகி சென்றவர்களுடைய இந்த 5 அடையாளங்களை உடைய இருதயத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் மீது உள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இழந்தவர்களாக காணப்படுவார்கள். 2வது, தேவனுடைய வார்த்தையும் செபத்தையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? புறக்கணிப்பார்கள். 3வது, உலகத்தின் மீது
இருக்கிற அன்பு என்ன பண்ணுமா? அதிகரிக்கும். 4வது, பாவத்திலே தொடர்ந்து அவர்கள் வாழ்வார்கள். 5வது, விசுவாசிகளின் ஐக்கியத்திலிருந்து விலகுவார்கள். இந்த 5 காரியங்கள் ஒருவேளை உங்களிடத்திலே எங்கேயாவது தோன்றும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் சரி செய்து கொண்டு கர்த்தருடைய ஐக்கியத்திற்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது பிதாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியமானது வலுப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியமானது பலப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். தகப்பனே, எங்களோடு கூட பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆழமாக எங்களோடு கூட பேசினீர். தேவனை விட்டு விலகி சென்றவர்களுடைய அடையாளங்கள், தேவனை விட்டு விலகி சென்ற மனிதர்களின் 5 அடையாளங்களை எங்களோடு கூட பேசினீரப்பா. அப்பா, உம்மை அவர்கள் வெறுக்கிறவர்களாக, உம்முடைய அன்பை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையும் செபத்தையும் புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தின் மீது அன்பு வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாவத்திலே தொடர்ந்து வாழ்கிறார்கள். விசுவாசிகளின் ஐக்கியத்திலிருந்து விலகுகிறார்கள். அப்பா, இப்பேற்பட்ட இருதயம் உடையவர்கள் இந்த ஆலயத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, ஒரு விசையாக நீர் அவர்களோடு கூட பேசி, ஆண்டவரே, உம்முடைய பந்தியிலே, உம்முடைய ஐக்கியத்திலே நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பிலும் உம்முடைய ஐக்கியத்திலும் நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்தருளும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.